எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெவர் ட்ரஸ்ட் சம்மோன் லைக் திஸ். இந்த மாரி யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு யார ட்ரஸ்ட் பண்ணணும், யார நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்மள சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துட்டு இது உண்மை அப்படின்னு நம்பிடக்கூடாது. ஏன்னா, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது சுத்தி இருக்கிற விஷயத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம பழகுற மனிதர்களுக்கும் இது பொதுவான ஒரு விஷயம். நம்ம பழகுற மனிதர்கள எந்த அளவு ட்ரஸ்ட் பண்ணலாம், ட்ரஸ்ட் பண்ணக்கூடாதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியமா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கைய ஈஸியா காப்பாத்திக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். உங்ககிட்ட உங்களுடைய வொர்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன சொல்வீங்க. நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்றீங்க அப்படின்றத சொல்வீங்க. நீங்க என்ன மாரியான ஸ்கில்ஸ எக்ஸ்ட்ரா வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்வீங்க. ஆப்வியஸா இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களுடைய வொர்த். ஒரு பெர்சன் இவ்வளோ வொர்த்தான பெர்சன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எந்த அளவு சில விஷயங்கள் தெரியுது, எந்த அளவு நாலேட்ஜ் வச்சுட்டு இருக்காருன்றத பேஸ் பண்ணி தான், இவர் வொர்த்தான பெர்சனா இல்ல வொர்த்லெஸ்ஸான பெர்சனா அப்படின்றத சொல்லுவோம். அது கரெக்ட் தான். ஆனா, அத வச்சு மட்டுமே நீங்க உங்க வொர்த்த மெஷர் பண்ணக்கூடாது. நான் உங்களோட வொர்த்த மெஷர் பண்றதுக்கு இன்னொரு ஐடியா என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்கிற பீப்பிள் ஒரு 10 பேர் உங்கள சுத்தி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல எத்தன பேர் உங்க கூட உண்மையா பழகிட்டு இருக்காங்க, உண்மையா இருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் உங்களோட வொர்த் இருக்கு அப்படின்றத நான் சொல்லுவேன். அத பேஸ் பண்ணி தான் உங்க வொர்த்த நீங்க மெஷர் பண்ண முடியும். 10 பேருன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரே ஒருத்தராவது உங்க கூட இருக்கிற பெர்சன் ரொம்ப ட்ரஸ்ட் வொர்த்தியான பெர்சனா இருக்காரா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உண்மையிலேயே ரொம்ப வொர்த்தான பெர்சன் அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். இங்க ட்ரஸ்ட் வொர்த்தியான பெர்சன் அப்படி சொல்லப்படுது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கலாம். அந்த தாட்ஸ்‌க்கும், ஃபீலிங்ஸ்‌க்கும் உண்மையிலே ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்களா? உண்மையா உங்ககிட்ட பேசுறாங்களா? நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, அதுக்கு மதிப்பு அளிக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லப்பட்டத பேஸ் பண்ணி தான், அந்த பெர்சன் ட்ரஸ்ட் வொர்த்தியான பெர்சனா இல்லையா? அப்படின்றத நீங்க ரெகக்னைஸ் பண்ணலாம். நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஒரு ஹைவேஸ்ல நம்ம வண்டி ஓட்டிட்டு போற மாரி, ஒரு டூருக்கு போற மாரி, அதிகமா காத்து அடிச்சுட்டு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போற ஒரு டிராவலா மட்டும் இருந்துட்டு இருக்காது. ஒரு ரோலர் கோஸ்டர் டிராவல் மாரியும் இருந்துட்டு இருக்கும். ரோலர் கோஸ்டர் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனா அப்ல போகும், சடனா டவுன்ல போகும். இந்த மாரியான எக்ஸ்பீரியன்ஸஸுமே நம்ம லைஃப் நம்மகிட்ட குடுத்து, அத நம்ம லைஃப் நம்மள டெஸ்ட் பண்ணுது அப்படின்ற மாரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாரி நம்ம லைஃப் போயிட்டு இருக்கும்போது, ஹாப்பினஸும் இருக்கும், சாரோலெஸ்ஸும் கலந்திருக்கிற இந்த லைஃப்ப நீங்க உங்களுடைய ஃபீலிங்ஸா இருக்கலாம், உங்களுடைய பெயினா இருக்கலாம், உங்களுடைய சக்சஸா இருக்கலாம், இல்ல உங்களுடைய தாட்ஸா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசுறதுக்கு ஒரே ஒரு ட்ரஸ்டான பெர்சனாவது இருந்தே ஆகணும். அந்த மாரி இருக்கும்போது தான் நீங்க மென்டலாவும், பிசிக்கலாவும் ஒரு சப்போர்ட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இருந்தாங்கன்னா, ஆப்வியஸா நீங்க வொர்த்தான ஒரு பெர்சன். இத நான் எத வச்சு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்ன சுத்தி தன்ன நேசிக்கிற ஒரு கூட்டம் உருவாகுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கூட்டத்த உருவாக்குறவனுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால பார்க்குற எல்லாரையுமே இங்க நல்லவங்கன்னு நம்பிடாதீங்க. இங்க எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கு. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிளுக்கு ஒரு ஆசைகள் இருந்துட்டு இருக்கும். அதனால ஆப்வியஸா சுத்தி இருக்கிற பீப்பிள பயன்படுத்திக்கலாம். இப்ப நான் பேசுறது YouTubeல போஸ்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அத பார்க்கணுன்ற ஒரு ஆசையில தான் நான் போஸ்ட் பண்றேன். அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அத நீங்க வேற ஒரு பெர்சன் வச்சு நீங்க நடத்திக்கணும். ஆனா அந்த விஷயம் ஜென்யூனா பண்றீங்களா இல்லையான்றது தான் மேட்டருங்க. எல்லாரும் சுத்தி இருக்க பீப்பிள ஜென்யூனா யூஸ் பண்ணி அவங்களோட ஆசைய அடையறாங்களா? இல்ல சுத்தி இருக்கிற பீப்பிள யூஸ் பண்ணி ஏமாத்தி அடையறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் அவங்க ட்ரஸ்டான பெர்சனா, இல்ல அன்ட்ரஸ்டான பெர்சனா அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் நம்மளால ரெகக்னைஸ் பண்ண முடியும். அத நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் சாதாரணமான விஷயம் கிடையாது. நெறைய ஸ்கில்ஸ் நீங்க வளர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குற எல்லாரையுமே கிட்ட சேர்த்துக்காதீங்க. பார்க்குற எல்லாரையுமே தோள் மேல கை போட்டு பேச விடாதீங்க. இந்த விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்க லைஃப் நீங்க காப்பாத்திக்கலாம். அந்த ஸ்கில் செட்ட நீங்க எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள், சில சிம்ப்டம்ஸ் ஈஸியா தெரிய வச்சுரும். உங்களுக்கு டைரக்ட்டா ஒரு பெர்சன் துரோகம் பண்ணியிருக்கலாம். டைரக்ட்டா அவங்களுடைய ப்ராமிசஸ் பிரேக் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் டைரக்ட்டான சிம்ப்டம்ஸ். சில சிம்ப்டம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்காது. கூட பழகுறவங்க எதுக்காக பழகுறாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. கடைசில தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதனால ரொம்ப லேட் ஆகுறதுக்கு முன்னாடி இப்பயே நீங்க ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், நெய்பரா இருக்கலாம், வெல் விஷரா இருக்கலாம், இல்ல உங்களுடைய யாரோ ஸ்ட்ரேஞ்சரா கூட இருக்கலாம். கூட இருக்கிற பெர்சன் என்ன மாரியான ஒரு பெர்சன் சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும். அவங்க டபுள் கேம் ஆடுறாங்களா, உண்மையா இருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மூலியமா நீங்க உங்கள காப்பாத்திக்க முடியும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரா ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்களா? இல்ல ரொம்ப ஸ்லோவா பிரைஸ் பண்றாங்களா அப்படின்ற மாரி பாருங்க. ஜட்ஜ் பண்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் மனித இயல்பு. நம்ம எல்லாருமே ஜட்ஜ் பண்ணுவோம். நீங்க உங்களுடைய ஒரு திங்கிங்ல, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க வளர்ந்த விதமா இருக்கலாம். உங்களுடைய டேஸ்ட் அண்ட் பிரெஃபரன்ஸஸா இருக்கலாம். அத வச்சு ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்குறீங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க. உங்களுக்கு அது பிடிக்கும், பிடிக்காது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய டேஸ்ட். ஆனா, அதே ஜட்ஜ்மென்ட்ட நீங்க யாரோ ஒரு பெர்சன பண்ணிட்டே இருக்கீங்க. அடிக்கடி அந்த பெர்சன ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான காரணம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன நம்ம டவுன் பண்ண நினைக்கிறோம்னு அர்த்தம். கரெக்ட்டா?
அதே சமயத்துல ரொம்ப ஸ்லோவா பிரைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நம்மளுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசார நம்ம பிரைஸ் பண்ணுவோம். சூப்பரா இருக்கு, காம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இதுவே அந்த காம்ப்ளிமெண்ட்டே வந்து ரொம்ப ஸ்லோவா பண்றோம், இல்ல பண்ணவே மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே அந்த விஷயம் இன்னும் நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம். இந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட பண்ணிட்டு இருக்காங்களான்னு பாருங்க. உங்க வெல்விஷர் உங்ககிட்ட பண்ணிட்டு இருக்காரான்னு பாருங்க. நீங்க கூட பழகுறவங்க உங்ககிட்ட பண்ணிட்டு இருக்காங்களான்னு பாருங்க. உங்கள வந்து அடிக்கடி ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்காங்களான்னு பாருங்க. அதே சமயத்துல உங்கள வந்து பிரைஸ் பண்ணவே பிரைஸ் பண்ணாம, நீங்க பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் வந்து ரொம்ப பொறுமையா பிரைஸ் பண்றாங்களா பாருங்க. அவங்க வந்து ஒரு அன்ட்ரஸ்டான பெர்சன், டபுள் கேம் விளையாடுற பெர்சன். அவங்க வந்து எப்பவுமே ஒரு காம்படிஷன் மைண்ட் செட்லயே இருந்துட்டு இருப்பாங்க. உங்க கூட பழகும்போது உங்கள ஒரு காம்படிஷனா நினைச்சுட்டு இருப்பாங்க. அவங்க யார் கூட பழகுனாலுமே அவங்கள ஒரு காம்படிஷனா நினைச்சுட்டு, அவங்கள ஜெயிக்கிறதுக்காக நெறைய விஷயம் செஞ்சுட்டே இருப்பாங்க. இந்த மாரியான பீப்பிள்னால வந்து ஒரு உண்மையான ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கவே முடியாது. இந்த கம்பேஷனேட் சொல்லப்படுற இரக்க குணம் அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. அவங்களே அவங்கள ஒரு டாக்ஸிக்கான பெர்சனா வச்சுட்டு இருப்பாங்க. இந்த டாக்ஸிக்கான பெர்சன வச்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபால்ட்ஸ மட்டுமே பின் பாயிண்ட் பண்ணி குத்தி காட்டிட்டே இருப்பாங்க. நீ வந்து சரியா டிரெஸ் பண்ண மாட்ற, உன் ஹேர் ஸ்டைல் சரியில்ல, நீ நடக்கிறதே சரி கிடையாது, நீ வந்து சரியா படிக்க மாட்ற, நீலாம் சாதிச்சிருவியான்னு சொல்லிட்டு, அப்படியே கூடவே இருந்துட்டு உங்கள வந்து ஃபால்ட்ட மட்டுமே காமிச்சுட்டு, நான் உனக்கு உண்மையா இருக்கேன், உன்னுடைய உண்மையான ஃபால்ட்ஸ சொல்றேன்னு சொல்லி நடிப்பாங்க. அந்த மாரி பீப்பிள நம்பாதீங்க. அதே சமயத்துல நீங்க மீனிங்ஃபுல்லா தான் ஒரு விஷயம் பண்ணும்போது, அப்படியே வாயில வரும், வராது. உங்கள புகழ்றதா இல்லையான்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு புகழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த மாரியான பெர்சன் கிட்ட உங்க தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணாதீங்க. அவங்க உங்ககிட்ட டபுள் கேம் ஆடுறாங்க, ஃபேக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாஜரேஷனா நெறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. நெறைய ஸ்டோரீஸ் அவங்க கதையில வந்துட்டே இருக்கும். ஆனா, அதுல வந்து 50% கூட உண்மை இருக்காது. நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க யாரோ ஒரு பெர்சன் கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருக்கும்போது, அந்த பெர்சன் வந்து உங்கள அடிக்கடி யோசிக்க வச்சிருக்காரா? இவன் சொல்றத நம்பலாமா? நம்பக்கூடாதா? இந்த பொண்ணு சொல்றத நம்பலாமா? நம்பக்கூடாதா? யோசனையாவே இருக்கே! இதெல்லாம் நம்புற மாரியே இல்லையேன்னு சொல்லிட்டு, ஒரு பெர்சன் உங்கள அதிகமா யோசிக்க வைக்கிறாரா பாருங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பழக வரதுக்கு முன்னாடி, பேச வரதுக்கு முன்னாடியே ஒரு ப்ளூ பிரிண்ட் ஸ்கெட்ச்லாம் போட்டுட்டு வந்துடுறாங்க. அழகா பிரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நீங்க அவங்க என்ன நெனைக்கிறாங்களோ, அத மட்டும் தான் நீங்க கேட்க முடியும். உண்மைய நீங்க கேட்க முடியாது. ஒரு கதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 100% உண்மை இருக்காது. 50% கூட உண்மை இருக்காது. நீங்க என்ன கேட்கணும்னு நெனைக்கிறீங்களோ ஐ மீன் அவங்க என்ன நெனைக்கிறாங்களோ, அத மட்டும் தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத பேஸ் பண்ணி தான் உங்ககிட்ட நெறைய கதைகள் ஓப்பன் அப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல வந்து நெறைய விஷயம் உண்மையா இருக்காது. அது உங்க இன்ஸ்டிங்க்ட்டே சொல்லியிருக்கும். இத நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இத ஏன் அவங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன நெனைக்கிறாங்களோ, அத நீங்க கேட்டா மட்டும் தான் அவங்களுக்கான காரியம் நடக்கும். அதனால அவங்க ஓப்பனா இல்ல அப்படின்னு சொல்லப்படுறது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சதுரங்க வேட்டை அப்படின்னு சொல்லப்படுற படத்துல வந்து ஒரு டயலாக் ஒண்ணு வரும். நான் சொல்ற ஒரு ஒரு உண்மையிலயும் ஒரு ஒரு பொய் இருக்கும். ஒரு ஒரு பொய்யிலயும் ஒரு ஒரு உண்மை இருக்கும் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. அந்த மாரி இந்த மாரியான பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற ஒரு ஒரு உண்மையிலுமே வந்து ஒரு பொய்ய கலந்திருப்பாங்க. ஒரு ஒரு பொய்யிலுமே லைட்டா ஒரு உண்மை இருந்துட்டு இருக்கும். உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுரும். இந்த மாரி உங்கள கன்ஃப்யூஸ் பண்ற பீப்பிள் கூட நீங்க ரிலேஷன்ஷிப்ல வச்சுட்டீங்கன்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, அவங்க கிட்ட நெறைய விஷயம் வந்து நீங்க பேசாதீங்க. நெறைய விஷயம் உங்கள பத்தி சீக்ரெட் சொல்லாதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவங்க ட்ரஸ்டான பெர்சன் கிடையாது. 3வது விஷயம் என்ன? இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். 3வது விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இன்சல்டேஷன எல்லாத்தையுமே வந்து ஜோக்ஸா உங்க மேல போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க ஜாலியா பழகியிருப்பீங்க, இடம் குடுத்திருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து கிண்டல் பண்றதா, கலாய்க்கிறதா சொல்லிட்டு, அவங்க வந்து உண்மையா மனசுக்குள்ள வஞ்சத்த வச்சுட்டு உங்க மேல இன்சல்டேஷன போட்டு அத ஜோக்கா மாத்திட்டு இருப்பாங்க. கிண்டலா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ, அத நீங்க ரெகக்னைஸ் பண்ணணும். ஏன்னா, இங்க இன்சல்ட் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தையும், ஜோக் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தைக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஒருத்தர் உங்கள இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு சிம்ப்டம் தெரியும். அது என்ன சிம்ப்டம்னா, உங்கள பத்தி அவங்க மனசுல பெருசா நெனச்சுட்டு இருக்காங்க. நீங்க மீனிங்ஃபுல்லாத ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு சாதனையாளரா வரப்போறீங்கன்ற ஒரு எண்ணம் உங்க மனசுக்குள்ள இருந்தா தான், உங்கள டவுன் பண்றதுக்காக இவங்கள இன்சல்ட் பண்ணி இத ஸ்டாப் பண்ண வைக்கணுன்றதுக்காக பண்ணிட்டு இருப்பாங்க. அத வந்து உங்க மேல குடுக்குற ஜோக்கா நெனச்சு உங்கள கலாய்க்கிறேன், கிண்டல் பண்றேன்னு சொல்லிட்டு, இந்த மாரி செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மாரியான பீப்பிள் என்ன எதுக்காக இத பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து அவங்க லெவலுக்கு டிராக் பண்ணி கீழ கொண்டு வந்து அப்படியே வந்து 2 பேருமே ஒரே மாரி இருந்துடலாம். செத்தா ஒண்ணா சாவோம்ன்னு சொல்லிட்டு, அந்த மாரி நீங்களும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிற ஒரு பீப்பிள். ஏன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா வந்து இந்த மாரியான பீப்பிள் வந்து இன்னொருத்தர இன்சல்ட் பண்ற பீப்பிள் வந்து, அவங்களே அவங்கள வொர்த்லெஸ்ன்னு நெனச்சுட்டே இருப்பாங்க. அதனால வந்து அடுத்தவன டவுன் பண்ணிட்டா, அவன் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டான்னா, அப்பாடா மனசு நிம்மதியா இருக்கு. நம்ம லெவலுக்கு வந்துட்டான். எதுவும் பெருசா சாதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு அற்பத்தனமான ஒரு சந்தோஷத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த மாரி இன்சல்ட் பண்ணி அத ஜோக்குன்னு சொல்ற பீப்பிள் வந்து லோ செல்ஃப் எஸ்டீமா இருந்துட்டு இருப்பாங்க. இந்த மாரியான பீப்பிள் உங்க கூட இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்கள விட்டு 1 கிலோமீட்டர்ல கண் காணாத இடத்துக்கு கூட ஓடிடுங்க. அவங்க உங்க லைஃபயே கெடுத்துருவாங்க. ஸோ இன்சல்டேஷன ஜோக்கா பண்ற பீப்பிள் இருந்தாங்கன்னா, அவங்க ட்ரஸ்ட் வொர்த்தியான பெர்சன் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 4வது விஷயம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவ்லி ஓவர்லி நைஸ். ரொம்ப நைஸா இருப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்ப வந்தாலும் ஒரு புன்னகையோடயே உங்ககிட்ட வந்து ரொம்ப காமா, "என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலா
எப்பயுமே சூப்பரா ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப நல்லவனாவே இருக்கவே முடியாதுங்க. எவ்ளோ பெரிய ஒரு ஸ்ரீ ராமனாவே இருந்தாலும் நல்லவனா இருக்க முடியாது. ஒரு பெர்சன் உங்ககிட்ட உண்மையிலே கோவப்படுறான்னா, உண்மையா சிரிக்கிறானா, உண்மையா அழுறானா, அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஓப்பனா காட்டுறானா, அவன் உண்மையான ட்ரஸ்டான பெர்சன். ஆனா, எப்பயுமே உங்க கூட சூப்பரா பேசிட்டு இருக்கான், எப்பயுமே சிரிச்சுட்டு இருக்கான், எப்பயுமே வந்து நைஸா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன நீங்க ஐ மீன் அவனோ, அவளோ, மேலோ, ஃபீமேலோ எல்லாத்தையுமே சேர்த்து தான் சொல்றேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணியே ஆகணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஐ மூவி அப்படின்னு சொல்லப்படுற மூவி. விக்ரம் சார் நடிச்ச மூவில சுரேஷ் கோபி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் இருக்காரு. அவர் வந்து ரோல் பண்ணியிருப்பாரு. அவர் என்னன்னா ரொம்ப சாஃப்ட்டான டாக்டரா வந்துட்டே இருப்பாரு. கிளைமாக்ஸ்ல தான் தெரியும். சைட் கோடு எடுத்து வாரி சாஃப்ட்டா பேசின சரத் பாபு நெனச்சியா? அவர் தான்டா மெயின் வில்லன் அப்படின்ற மாரி விக்ரம் சார் கிட்ட சொல்லுவாரு. சோ அந்த மாரி ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப நல்லவங்களா இருக்கிறவங்க தான் வந்து ஃபேஸ் மாஸ்க் மாட்டிட்டு சுத்துறாங்கன்னு அர்த்தம். அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உங்கள கண்ட்ரோல் எடுக்க ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்லா பேசி, நல்லா இது பண்ணி, உங்களோட கண்ட்ரோல ஃபுல்லா வாங்கிக்கிறதா இருக்கலாம். உங்களுடைய ஃபுட்டுக்கு வந்து பில் பே பண்றதா இருக்கலாம். உங்களுக்கு வந்து காசு பணம் குடுத்து ஹெல்ப் பண்றதா இருக்கலாம். உங்க கூட வந்து ரொம்ப குளோஸா இருக்கிறதா இருக்கலாம். இந்த மாரி ரொம்ப குளோஸா இருக்கிறவங்கள கொஞ்சம் சந்தேகப்படுங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் பண்றது மூலியமா நீங்க வந்து அவங்க கண்ட்ரோல்ல போயிடுவீங்க. உங்கள வந்து ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா உங்கள யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. சோ இது வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி கிடையாது. ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையா வந்து வளரணும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இந்த மாரி அவங்க வந்து உங்கள கண்ட்ரோல் எடுக்கிற மாரி எடுத்து உங்கள யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும், உங்கள வந்து ஒரு டைம் பாஸ்க்காகவும் தான் பார்ப்பாங்களே தவிர்த்து, உங்களுடைய உண்மையான ஃபீலிங்ஸ்க்கு அவங்க மரியாதை குடுக்க மாட்டாங்க. சோ ஜாக்கிரதையா இருங்க. 5வது விஷயம் ஒரு பெர்சன் வந்து ஓவரா வந்து டபுள் கேம் ஆடுறாங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பவுண்டரீஸ தாண்டி வந்துட்டு இருப்பாங்க. பவுண்டரீஸ் அப்படின்னு சொல்லப்படுறது இங்க எல்லாருக்குமே இருக்கணும். அதுதான் ஒருத்தருடைய பிரைவசி. எல்லாருக்குமே வந்து ஒரு பிரைவசி இருக்கும். ஒரு பெர்சன் உங்களுக்கு குடுக்குற அதிகபட்ச மரியாதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரைவசிய மதிக்கிறது தான். உங்களுடைய பிரைவசிய தாண்டி நான் பேசக்கூடாது. அந்த இடம் நீங்க எனக்கு குடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்க மனசு ஏதோ பெரிய இடத்துல புடிச்சுட்டேன்னு அர்த்தம். அந்த இடம் நீங்களா தான் குடுக்கணுமே தவிர்த்து, நானா வந்து அத எடுத்துக்க கூடாது. அந்த விஷயம் யாராவது பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு அவங்கள ரொம்ப தள்ளி வச்சுருங்க. உங்களோட பொருட்கள யூஸ் பண்றதா இருக்கலாம். சீக்கிரமா பழகுன கொஞ்ச நாள்லயே வந்து உங்க வீட்ல வந்து அதிகமா டேக் கேர் பண்ணிக்கிறதா இருக்கலாம். உங்கள யூஸ் பண்ணிக்கிறதா இருக்கலாம். இது பண்ணு, அது பண்ணு உங்களுக்கு அட்வைஸ் பண்றதா இருக்கலாம். ஓவரா வந்து டிராமேட்டிக்கா இருக்கிறதா இருக்கலாம். இவங்கலாம் உங்களோட பவுண்டரீஸ தாண்டி உங்களோட சீக்ரெட்ஸ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் ஒரு மனுஷனோட ஒரு ட்ரெஷர்ன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கும். அதுதான் உங்களுடைய ட்ரெஷர். எனக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கும். அதுதான் என்னுடைய ட்ரெஷர். அத ஃப்ரெண்டுன்ற பேர்ல யாராவது வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. வாலண்டரா அட்வான்டேஜ் எடுத்து உள்ள வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இவங்க எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்க சீக்ரெட்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, உங்களோட வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சிரும். அத வச்சு உங்கள நான் மேனிபுலேட் பண்ணலாம். அத வச்சு வந்து உங்களோட உங்களோட உங்கள விட நான் பெரியவன் அப்படின்னு நான் காமிச்சுக்கலாம். சில பேர் அப்படிதான் நினைப்பாங்க. இங்க வந்து உண்மையா ஒர்க் பண்ணி உழைச்சு டெவலப் ஆகுற பீப்பிள விட, அடுத்தவனுடைய சீக்ரெட்ட தெரிஞ்சு அவன மட்டம் தட்டி நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிற பீப்பிள் தான் இங்க அதிகமா இருக்காங்க. சோ உங்களுடைய சீக்ரெட்ஸையும், உங்களோட பெர்சனல்ஸையும் யாராவது ரொம்ப இன் டெப்த்தா இறங்கி பண்ணிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருங்க. ஆனா சில பேர் ஜென்யூனாவும் இருப்பாங்க. இந்த ஜென்யூனா இருக்கிற பீப்பிள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களோட சீக்ரெட்ஸையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்து நெறைய விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லவர்களும் இருக்காங்க. ஆனா வந்து தேவையில்லாம உங்களுடைய பவுண்டரிய தாண்டி உள்ள வந்துட்டு இருக்காங்க. அட்வான்டேஜ் எடுக்குறாங்கன்னா, கொஞ்சம் உஷாரா இருங்க. அவங்க வந்து டபுள் கேம் ஆடுற பீப்பிளா இருந்துட்டு இருப்பாங்க. அவங்கள சுப்பீரியரா காமிச்சு உங்கள இன்ஃபீரியர் ஆக்குறதுக்காக. சோ எண்ட் ஆஃப் த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்யூஷன் சொல்ல வரேன். அந்த ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கவுண்டர் பிளான். என்கவுண்டர்ல போட்டுருங்க எல்லாரையுமே. என்னப்பா என்கவுண்டர் கின்கவுண்டர்ன்னு சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கவுண்டர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ட ஃபுல்லா எடுங்க. அதுல யாரெல்லாம் தேவையில்லாம இருக்காங்களோ எல்லாரையுமே வந்து அந்த லிஸ்ட்ல இருந்து தூக்கிடுங்க. ஏன்னா எல்லாரையுமே நீங்க ஃப்ரெண்ட்ன்னு சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நீங்க பழகுற எல்லாருமே வந்து உங்களோட நண்பர்கள் கிடையவே கிடையாது. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் மட்டும் தான். ஏன்னா, அந்த தெரிஞ்சவர்கள் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள்க்கும், நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் வந்து என்னைக்குமே உங்களோட ஃபீலிங்ஸ்க்கும், தாட்ஸ்க்கும் உங்க மேல உண்மையிலேயே ஒரு பாசம் வச்ச பீப்பிளா, உங்கள நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பீப்பிள் தான் உங்களுடைய நண்பர்கள். ஸோ அந்த நண்பன், தோழி அப்படின்னு சொல்லப்படுற அந்த வார்த்தையே வந்து ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை. ஒரு ட்ரஸ்டான ஒரு வார்த்தை, ஒரு ஹானஸ்டான ஒரு வார்த்தை. ஸோ இந்த வார்த்தைய எல்லாருக்கு மேலயுமே யூஸ் பண்ணிடாதீங்க. பார்க்குற எல்லாரையுமே வந்து என் ஃப்ரெண்ட், நீ என்னோட ஃப்ரெண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி சொல்லிடாதீங்க. அந்த வார்த்தைக்கான மரியாதையே போயிடும். ஸோ என்கவுண்டர்ல தூக்கிடுங்க எல்லாரையுமே. யார உங்க கூட வச்சுக்கிட்டா மட்டும் உங்க லைஃப் பிரகாசமா மாறுமோ, அவங்கள மட்டும் வச்சுக்கங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.